அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D ஷேப்பை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2D ஷேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். 2Dயில் சதுரம், செவ்வகம், முக்கோணம், சாய் சதுரம், நாற்கரம், சரிவகம், இணைகரம் இதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போது 3Dயில் கனசெவ்வகம் அதாவது கியூபாய்டு பற்றி பார்க்க போகிறோம். கனசெவ்வகம் பற்றி 9th நியூ புக்கில் அளவியல் அப்படின்ற லெசனில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 267 இருக்குது. நீங்கள் கனசெவ்வகம் பொறுத்த வரையும் ஸ்கூல் புக்கில் இருக்க சம் மட்டும் பார்த்தாவே போதுமானதான். ஓகே, வாங்க நம்ம இப்போ சம் பார்க்கலாம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி கனசெவ்வகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். கனசெவ்வகத்துக்கு எக்ஸாம்பிளாக தீப்பெட்டியும் செங்கலையும் சொல்லலாம். தீப்பெட்டியும் செங்கலும் கனசெவ்வகத்துக்கு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், 2 டயக்ராம் கொடுத்துருங்க பாருங்கள். இந்த 2 டயக்ராமுமே கனசெவ்வகத்துக்கு எக்ஸாம்பிள் தான். கனசெவ்வகத்தில் மொத்தமாக 6 பக்கம் இருக்கும். கனசெவ்வகத்தில் மொத்தமாக 6 பக்கம் இருக்கும். அது என்னென்ன பக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேல் பக்கம், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து அடிப்பக்கம். நீங்கள் வந்து ஒரு செங்கல் அசியூம் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து அடிப்பக்கம். அதுக்கப்புறம் முன் பக்கம், இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும்ல இங்கிட்டு, இது வந்து பின்பக்கம். அதே மாதிரி இங்கிட்டு வந்து வலது பக்கம், இதுக்கு ஆப்போசிட்ல இங்கிட்டு இருக்கும்ல, இது வந்து இடது பக்கம். ஓகே, மொத்தம் 6 பக்கம் இருக்கு. மேல் பக்கம், அடிப்பக்கம், முன் பக்கம், பின்பக்கம், வலது பக்கம், இடது பக்கம். நெக்ஸ்ட், கனசெவ்வகத்தில் யூஸ் பண்ற பேசிக் டேர்ம்ஸ் பார்க்கலாம். எல், பி, ஹச். எல் அப்படின்றது லென்த்து, தமிழ்ல நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பி அப்படின்றது பிரெத்து, இங்கிலீஷ்ல வந்து பிரெத்துன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து அகலம். ஹச் அப்படின்றது ஹைட்டு, தமிழில் வந்து உயரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் பாருங்க, இதான் வந்து எல், இது வந்து பி, இது ஹச். இந்த டயக்ராம் நோட் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து எல், இது வந்து பி, இது வந்து ஹச். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ மேல் பக்கத்தோட பரப்பும் அடிப்பக்கத்தோட பரப்பும் சமமாக இருக்கும். கனசெவ்வகத்தை பொறுத்தவரையும் மேல் பக்கத்தோட பரப்பும் அடிப்பக்கத்தோட பரப்பும் சமமாக இருக்கும். இப்போ மேல் பக்கத்தோட பரப்பு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். மேல் பக்கம்னா இதானே மேல் பக்கம். இதோட பரப்பு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இந்த எல்லையும் பியும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேல் பக்கத்தோட பரப்பு கிடைச்சிருமா. அதான் இங்கே போட்டிருக்கேன், எல் இன்ட்டு பி. மேல் பக்கத்தோட பரப்பு எல் இன்ட்டு பி அப்படின்னா அடிப்பக்கத்தோட பரப்பும் எல் இன்ட்டு பியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், நம்ம முன் பக்கத்துக்கு பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து பிரெத்து. ஏன்னா இங்கே வந்து பிரெத்துனா இதுவும் பிரெத்தாக தான் இருக்கும். ஓகேவா, இது ஹைட்டு, இங்கே ஹைட்னா இதுவும் ஹைட்டு தான். ஓகேவா, இப்போது முன் பக்கத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும். இதை வந்து முன் பக்கம், இந்த பக்கத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போது பியையும் ஹச்சையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முன் பக்கத்தோட பரப்பு கிடைச்சிருமா. அப்போ பி இன்ட்டு ஹச் தான் முன் பக்கத்தோட பரப்பு. முன் பக்கத்தோட பரப்பு பி இன்ட்டு ஹச் அப்படின்னா பின் பக்கத்தோட பரப்பும் பி இன்ட்டு ஹச்சாக தான் இருக்கும். ஆப்போசிட் சைடோட பரப்பில் வந்து சமமாக இருக்கும். நெக்ஸ்ட், வலது பக்கம் பாருங்க. வலது பக்கம் அப்படின்றது இது எல், இங்கே ஒரு ஹச் இருக்கா. இந்த எல்லையும் ஹச்சையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வலது பக்கத்தோட பரப்பு கிடைச்சிருமா. அப்போ இடது பக்கமும் எல் இன்ட்டு ஹச் தான். இது வந்து நான் மாற்றி எழுதியிருக்கேன். எல் இன்ட்டு ஹச் வந்து ஹச் இன்ட்டு எல் அப்படின்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். மேல் பக்கத்தோட பரப்பு எல் இன்ட்டு பி, அப்போ அடிப்பக்கத்தோட பரப்பு எல் இன்ட்டு பி தான். முன் பக்கத்தோட பரப்பு வந்து பி இன்ட்டு ஹச், அப்போ பின் பக்கத்தோட பரப்பும் பி இன்ட்டு ஹச் தான். இங்கே பாருங்க, இடது பக்கத்தோட பரப்பு வந்து ஹச்எல், வலது பக்கத்தோட பரப்பும் ஹச்எல் தான். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எது மேல் பக்கம், எது முன் பக்கம், எது பின் பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். கன செவ்வகத்துக்கான ஃபார்முலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, கன அளவு. 2D ஷேப்பில் வந்து கன அளவு பற்றி நம்ம பார்க்கவே மாட்டோம். 3D ஷேப்பில் மட்டும்தான் கன அளவு பற்றி பார்ப்போம். கன அளவு பற்றி கொடுத்தாவே அது வந்து 3D ஷேப்பு. கன அளவை கொள்ளளவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கன சதுர வடிவத்தில் ஒரு தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தொட்டியில் எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து ஃபில் ஆகுமோ அதை தான் வந்து கன அளவு இல்லைன்னா கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கன அளவை இங்கிலீஷில் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். நெக்ஸ்ட், டயகனல் மூளை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க, √L² + B² + H². மூணாவது ஃபார்முலா பாருங்க, பக்கப்பரப்பு. இது இங்கிலீஷில் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. பக்கப்பரப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கன செவ்வகத்தை எடுத்துக்கோங்க. கன செவ்வகத்தில் மொத்தமாக 6 பக்கம் இருக்கு. அந்த 6 பக்கத்தில் மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் தவிர்த்து மிச்சம் இருக்க 4 பக்கத்தோட பரப்புகளை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கப்பரப்பு கிடைக்கும். பக்கப்பரப்பு அப்படின்னா மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் தவிர்த்து மிச்சம் இருக்க 4 பக்கத்தோட பரப்புகளை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கப்பரப்பு கிடைக்கும். இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. பக்கப்பரப்புனா என்ன சொன்னேன், மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் தவிர்த்துன்னு சொன்னா, இந்த 2 பக்கத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்க பக்கத்தோட பரப்புல ஆட் பண்ணுமா. இந்த 4 பக்கத்தோட பரப்பை ஆட் பண்ணுங்க. முன் பின் இடது வலது, இந்த 4 பக்கத்தோட பரப்பை ஆட் பண்ணுங்க.
முன் பக்கத்தோட பரப்பு என்னது BH, பின் பக்கத்தோட பரப்பு வந்து BH. நெக்ஸ்ட் இடது பக்கத்தோட பரப்பு வந்து HL, வலது பக்கத்தோட பரப்பு வந்து HL. இங்க பாருங்க, இங்க ஒரு BH, இங்க ஒரு BH, ரெண்டையும் ஆட் பண்ணா 2BH. அதே மாதிரி இங்க ஒரு HL, இங்க ஒரு HL, ரெண்டையும் ஆட் பண்ணா 2HL. இதாவது காமனா என்னென்ன வெளில எடுக்கலாம், 2ஐயும் காமனா வெளில எடுக்கலாம், அதுக்கப்புறம் Hஐயும் காமனா வெளில எடுக்கலாம். மிச்சம் என்ன இருக்கு, L plus B. அவ்வளோதான். இங்க பாருங்க, ஃபார்முலா வந்துருச்சா? மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் விட்டுட்டு மிச்சம் இருக்க 4 பக்கத்தோட பரப்புல ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கப்பரப்பு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் 4வது ஃபார்முலா பாருங்க, மேற்பரப்பு. மேற்பரப்பை மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு, இல்லைன்னா வெறும் புறப்பரப்பு இப்படி கூட சொல்லுவாங்க. மேற்பரப்புக்கு நிறைய பேர் இருக்கு, பார்த்துக்கோங்க. மேற்பரப்பை மொத்த பரப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெறும் புறப்பரப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. மேற்பரப்பு அப்படின்னா என்னன்னா, கனசெவகத்தில் இருக்க 6 பக்கத்தோட பரப்பையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேற்பரப்பு கிடைச்சிரும். இந்த 6 பக்கம் இருக்கு பாருங்க, இந்த 6 பக்கத்தோட பரப்பை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேற்பரப்பு, இல்லைன்னா மொத்த பரப்பு கிடைக்கும். இந்த பேரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல வந்து மேற்பரப்புன்னு கொடுப்பாங்க, மொத்த பரப்புன்னு கொடுப்பாங்க, மொத்த புறப்பரப்புன்னு கூட கொடுப்பாங்க. அதிகமாக எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா மொத்த பரப்பு அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா, இந்த 6 பக்கங்களோட பரப்பை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. மேல் பக்கம் வந்து LB, அடிப்பக்கம் வந்து LB ப்ளஸ்ஸு முன் பக்கத்தோட பரப்பு BH, பின் பக்கத்தோட பரப்பு BH ப்ளஸ்ஸு இடது பக்கத்தோட பரப்பு HL, வலது பக்கத்தோட பரப்பு வந்து HL. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 LB இருக்கா, அப்போது 2LB, 2 BH இருக்குது, அப்போது 2BH, 2 HL இருக்குது, 2HL. இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம், 2 காமனாக எடுக்கலாமா, அப்போது 2 மட்டும் காமனாக எடுங்க. மிச்சம் இருக்கிறது LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL. இதான் வந்து மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. கன செவ்வகத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 2LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL. கன செவ்வகத்தோட பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 2HL ப்ளஸ் B. கன செவ்வகத்தில் டோட்டலாக மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, கன அளவுன்னு 3 இருக்குது. இதில் மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு பற்றி பார்ட் 1ல் பார்க்கலாம், கன அளவு பற்றி பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த 2 பார்ட்லையே ஸ்கூல் புக்கில் கன செவ்வகம் ரிலேட்டடாக இருக்க எல்லா சம்மும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 7.4ல் கொடுத்துருக்காங்க. ஒரு கன செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. L கொடுத்துட்டாங்க, எவ்வளோ, 7.5 மீட்டர். நெக்ஸ்ட் B வந்து 3 மீட்டர், H வந்து 5 மீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மொத்த பரப்பும் பக்கப்பரப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம். மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 2LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL. இதில் போயிட்டு LBHோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2, Lோட வேல்யூ என்ன, 7.5 பெருக்கல் Bயோட வேல்யூ 3 ப்ளஸ்ஸு Bயோட வேல்யூ 3 பெருக்கல் Hோட வேல்யூ 5 ப்ளஸ்ஸு Hோட வேல்யூ 5 பெருக்கல் Lோட வேல்யூ 7.5. நெக்ஸ்ட்டு இந்த 7.5 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் வரும் 22.5. நெக்ஸ்ட் இந்த 3 5 மல்டிப்ளை பண்ணால் 15 ப்ளஸ்ஸு 5ஐயும் 7.5 மல்டிப்ளை பண்ணால் 37.5. நெக்ஸ்ட் இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே உள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 75 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 2ஐயும் 75 மல்டிப்ளை பண்ணுங்கள், 150 மீட்டர் ஸ்கொயர்டு. இதான் வந்து மொத்த பரப்பு. நெக்ஸ்ட் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம், இல்லைனா சதுர மீட்டர் அப்படின்னு கூட போடலாம். ஏன் நம்ம மீட்டரில் கொடுத்துருக்கோம், இங்கே பாருங்கள் அளவுகள் எல்லாமே மீட்டரில் இருக்குது, அதனால் மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அளவுகள் எல்லாமே சென்டிமீட்டரில் இருந்துச்சு அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருப்போம். அதுக்கடுத்து நம்ம பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 2HL ப்ளஸ் B. 2 பெருக்கல் H என்னது 5 மீட்டர், நெக்ஸ்ட் L வந்து 7.5 மீட்டர் ப்ளஸ்ஸு B வந்து 3 மீட்டர்.
இந்த ரெண்டையும் 5 மல்டிப்ளை பண்ணுங்கள் 10. உள்ளே இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 7.5 3 ஆட் பண்ணனா வரும் 10.5. நெக்ஸ்ட்டு இந்த 10ஐயும் இந்த 10.5 மல்டிப்ளை பண்ணுங்கள் 105 மீட்டர் ஸ்கொயர்டு. இதான் வந்து பக்கப்பரப்பு. அவங்க மொத்த பரப்பும் பக்கப்பரப்பும் கேட்டாங்க. மொத்த பரப்பு வந்து 150 மீட்டர் ஸ்கொயர்டு, பக்கப்பரப்பு வந்து 105 மீட்டர் ஸ்கொயர்டு. இதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 7.5ல கொடுத்துருக்காங்க. ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 25 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். அறையின் தரை மற்றும் 4 சுவர்களையும் புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் செலவு ஆகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அறை வந்து கன செவ்வக வடிவத்தில் இருக்கு. அதோட நீளம் கொடுத்துட்டாங்க. L 25 மீட்டர், B 15 மீட்டர், H வந்து 5 மீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அறையின் தரை மற்றும் 4 சுவர்களையும் புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் செலவு ஆகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 சுவரோட பரப்பையும் தரையின் பரப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மொத்த செலவு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம 4 சுவர்களோட பரப்பு கண்டுபிடிக்கலாம். 4 சுவர்களோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். பக்க பரப்பு கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு 4 சுவர்களோட பரப்பு தெரிஞ்சிடும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கன செவ்வகம் அப்படின்னா மொத்தமா 6 பக்கம் இருக்கு. இந்த 6 பக்கத்துல பக்க பரப்பு அப்படின்றது மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் தவிர்த்து மிச்சம் இருக்க 4 பக்கத்தை வந்து பக்க பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் தவிர்த்து மிச்சம் இருக்க 4 பக்கத்தை வந்து பக்க பரப்புன்னு சொல்லுவாங்களா? மிச்சம் இருக்க 4 பக்கம் என்னது? 4 சுவர்களா? அதான் சொன்னேன். 4 சுவர்களோட பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். 4 சுவர்களின் பரப்பு ஈக்குவல் டு பக்க பரப்பு. 4 சுவர்களோட பரப்பு வந்து பக்க பரப்புக்கு சமமா இருக்கும். பக்க பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2HL + B. 2 பெருக்கல் H எவ்வளோ? 5. L வந்து 25 ப்ளஸ் B வந்து 15. 2 5 மல்டிப்ளை பண்ணுங்க 10. 25யும் 15யும் ஆட் பண்ணா வரும் 40. இப்போ 10யும் 40யும் மல்டிப்ளை பண்ணுங்க 400 சதுர மீட்டர், இல்லைனா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். 4 சுவர்களோட பரப்பு கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ? 400 சதுர மீட்டர். நெக்ஸ்ட் தரையோட பரப்பு கண்டுபிடிக்கணும். தரையின் பரப்பு கண்டுபிடிக்கணும்னா L × B. L எவ்வளோ? 25, B வந்து 15. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 375 சதுர மீட்டர், இல்லைனா மீட்டர் ஸ்கொயர்டு. நம்ம தரையின் பரப்பும் கண்டுபிடிச்சாச்சு, 4 சுவர்களோட பரப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 400 ப்ளஸ் 375. ரெண்டையும் ஆட் பண்ணனா வரும் 775 சதுர மீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் செலவு ஆகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது? 80 ரூபா ஆகுது. இங்கே மொத்தமாக எவ்வளோ சதுர மீட்டர் இருக்கு? 775 சதுர மீட்டர் இருக்கு. ஒரு சதுர மீட்டருக்கு 80 ரூபா செலவாகுதுன்னா 775 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகும்? 775 80ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு மொத்த செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 775 80 மல்டிப்ளை பண்ணா வரும் 62,000. மொத்த செலவு எவ்வளோனா 62,000. இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. ஒரு அறையோட நீளம், அகலம், உயரம் 3மே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அறையின் தரை மற்றும் 4 சுவர்களை புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு 80 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 4 சுவரோட பரப்பு கண்டுபிடிக்கணும். 4 சுவரோட பரப்பு வேணும் அப்படின்னா பக்க பரப்பு கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு 4 சுவர்களோட பரப்பு கிடைச்சிரும். பக்க பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2HL + B. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்க பரப்பு கிடைச்சிரும். பக்க பரப்பு எவ்வளோ? 400. அதாவது 4 சுவர்களோட பரப்பு கிடைச்சிருச்சு 400 சதுர மீட்டர். நெக்ஸ்ட் தரையோட பரப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அறையின் தரை மற்றும் 4 சுவர்களை புதுப்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ தரையோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா L × B. L வந்து 25, B வந்து 15. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தரையோட பரப்பு கிடைச்சிடும். தரையோட பரப்பு எவ்வளோ? 375 சதுர மீட்டர். இப்போ இந்த 4 சுவர்களோட பரப்பையும் தரையும் பரப்பையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா 775 சதுர மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஒரு சதுர மீட்டருக்கு 80 ரூபா செலவாகுதுன்னா 775 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, மொத்த செலவு கிடைச்சிடும். மொத்த செலவு எவ்வளோ?
62,000. இதான் இதுக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. பின்வரும் அளவுகளை கொண்ட கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நீளம் L வந்து 20 சென்டிமீட்டர், அகலம் B 15 சென்டிமீட்டர், உயரம் H வந்து 8 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மொத்த பரப்பும் பக்க பரப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம். மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2LB plus BH plus HL. 2 L வேல்யூ என்ன? 20, B வந்து 15 plus B வந்து 15 பெருக்கல் H வந்து 8 plus H வந்து 8 பெருக்கல் L வந்து 20. 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 20 இந்த 15 மல்டிப்ளை பண்ணுங்க 300 plus இந்த 15 8 மல்டிப்ளை பண்ணுங்க 120. நெக்ஸ்ட் plus இந்த 8 இந்த 20 மல்டிப்ளை பண்ணுங்க 160. 2 அப்படியே வச்சுட்டு இந்த உள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 580. இப்போ ரெண்டையும் 580 மல்டிப்ளை பண்ணுங்க 1160. இதான் வந்து மொத்த பரப்பு 1160 சதுர சென்டிமீட்டர் இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பக்க பரப்பு கேட்டாங்களா? பக்க பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2HL plus B. 2 பெருக்கல் H எவ்வளோ? 8, L வந்து 20, B வந்து 15. ரெண்டையும் 8 மல்டிப்ளை பண்ணா 16, 20 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 35. இப்போ 16 35 மல்டிப்ளை பண்ணுங்க 560 சதுர சென்டிமீட்டர் இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் இதுக்கான ஆன்சர். அவங்க மொத்த பரப்பும் பக்க பரப்பும் கேட்டாங்க. மொத்த பரப்பு வந்து 1160 சதுர சென்டிமீட்டர், பக்க பரப்பு வந்து 560 சதுர சென்டிமீட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க. ஒரு கன செவ்வக வடிவ பெட்டியின் அளவுகளானது 6 மீட்டர் பெருக்கல் 400 சென்டிமீட்டர் பெருக்கல் 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கன செவ்வக வடிவ பெட்டியோட அளவுகள் கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் அப்படின்றது L, 400 சென்டிமீட்டர் அப்படின்றது B, 1.5 மீட்டர் அப்படின்றது H. L எவ்வளோ? 6 மீட்டர், B வந்து 400 சென்டிமீட்டர், H வந்து 1.5 மீட்டர். இதில் பாருங்க Lலும் Hம் மீட்டரில் இருக்குது, B மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது. எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கணும், இல்லைனா எல்லாமே மீட்டரில் இருக்கணும். ஒன்று சென்டிமீட்டர்லையும் 1 மீட்டர்லையும் இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே இருக்க 2 ஜீரோக்கு இங்கே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ B = 4 மீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கொஸ்டினை பாருங்க. அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பரப்பு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மொத்த செலவு கண்டுபிடிக்க முடியும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும், அதாவது 6 சைடுமே வண்ணம் பூசுறதா சொல்லியிருக்காங்க. 6 பக்கமே வண்ணம் பூசுறாங்க அப்படின்னா மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2LB plus BH plus HL. 2 அப்படியே வச்சுக்கோங்க. L எவ்வளோ? 6, B வந்து 4 plus B வந்து 4 பெருக்கல் H வந்து 1.5 plus H வந்து 1.5 பெருக்கல் L வந்து 6. 2 அப்படியே வச்சுட்டு இந்த 6 4 மல்டிப்ளை பண்ணுங்க 24 plus 4 1.5 மல்டிப்ளை பண்ணுங்க 6 plus 1.5 6 மல்டிப்ளை பண்ணுங்க 9. 2 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 39. ரெண்டையும் 39 மல்டிப்ளை பண்ணுங்க 78 சதுர மீட்டர் இல்லைனா மீட்டர் ஸ்கொயர். மொத்த பரப்பு எவ்வளோ? 78 சதுர மீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு
ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 22 ரூபா ஆகுது அப்படின்னா 78 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 78 22ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மொத்த செலவு கிடச்சிரும். 78 22 மல்டிப்ளை பண்ணுங்க, 1716 ரூபாய் தான் இதுக்கான ஆன்சர். மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னா 1716 ரூபாய். ஓகேவா? 5வது சம் பாருங்க. ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர் பெருக்கல் 9 மீட்டர் பெருக்கல் 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.5 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ல பாருங்க, கனசெவகம் கனசதுரம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. எதுவுமே கொடுக்கலன்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு கூடத்தின் அளவுகள் கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் 9 மீட்டர் 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? 3 அளவுகள் இருக்குது. 10 மீட்டர் அப்படின்றது எல், 9 மீட்டர் அப்படின்றது பி, 8 மீட்டர் அப்படின்றது ஹச். இந்த மாதிரி 3 அளவுகள் கொடுத்தாவே அது வந்து என்னது? கனசெவ்வகம். ஓகே, இப்போ அதுக்கடுத்து அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.5 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுவர்களோட பரப்பையும் மேற்கூரையோட பரப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால மொத்த செலவு கண்டுபிடிக்க முடியும். இப்போ 4 சுவர்களோட பரப்பு கண்டுபிடிக்கலாம். 4 சுவர்களோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா பக்க பரப்பு கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு 4 சுவர்களோட பரப்பு கிடைச்சிருமா? 4 சுவர்களின் பரப்பு ஈக்குவல் டு பக்கப்பரப்பு. 4 சுவர்களோட பரப்பு வந்து பக்கப்பரப்புக்கு சமமாக இருக்கும். பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2HL + B. 2 பெருக்கல் H எவ்வளோ? 8, L வந்து 10, B வந்து 9. 2 8 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 16. நெக்ஸ்ட் 10 9 ஆட் பண்ணுங்க, 19. 19ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 304 சதுர மீட்டர், இல்லைனா மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் மேற்கூரையோட பரப்பு கண்டுபிடிக்கணும். மேற்கூரையோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா L × B. தரையோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னாலும் L × B தான். மேற்கூரையோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னாலும் L × B தான். L எவ்வளோ? 10, B வந்து 9. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 90 சதுர மீட்டர். இங்கே பாருங்க, இப்போ இந்த 304 சதுர மீட்டரையும் இந்த 90 சதுர மீட்டரையும் ஆட் பண்ணுங்க. 4 சுவரோட பரப்பையும் மேற்கூரையோட பரப்பையும் ஆட் பண்ண போகிறோம். 304 + 90 மொத்தம் எவ்வளோ? 394 சதுர மீட்டர். அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.5 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது? 8.5 ரூபாய் செலவாகுதா? அப்போ 394 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகும் நம்ம கண்டுபிடிக்கணும். 394 பெருக்கல் 8.5. இப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 394ஐயும் 8.5ஐயும் மல்டிப்ளை பண்ணா வரும் 3349 ரூபாய். இதான் இதுக்கான ஆன்சர். மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னா 3349 ரூபாய். ஓகே, ஸ்கூல் புக்கில் மொத்த பரப்பு பக்க பரப்பு ரிலேட்டடாக கொடுத்த எல்லா சம்மும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கன அளவை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.